முதல் இந்த உலகத்துல ஆதாம் கெடுத்து போட்ட ஒரு காரியத்துல முக்கியமான ஒரு காரியம் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தை பத்தி பேசணும் நான் நினைக்கல, திடீர்னு பத்தி ஐஸ்வர்யம் வருது. வர்றதுனால நான் ஐஸ்வர்யத்தை பேசுறேன். ஆதாம் இந்த உலகத்துல கெடுத்து போட்டு நாம் மீட்க வேண்டிய காரியம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை பத்தி புரியல. புரியாம இருந்தா போட்டோம், ஒரு காலத்துல அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஐஸ்வர்யத்தை தேவனுடைய பிளான்ல சம்பாதிக்கலன்னா ஆபத்து. தேவனுடைய வழி இல்லாம சம்பாதிக்கிற ஐஸ்வர்யம் சம்பாதிக்காத ஐஸ்வர்யம் நல்லா புரிஞ்சுங்க. சம்பாதிக்கிற ஐஸ்வர்யம் பணக்காரன் தரித்திரன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவின் வழியாக, கடவுளின் வழியாக, ஆதாம் ஐஸ்வர்யத்தை கெடுத்து போட்டான் இல்லையா, அதை கெடுத்து போட்ட வழியாக நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்காம இயேசுவின் வழியாக நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சுதான் ஆகணும். இது நிறைய பேருக்கு புரியல. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பணத்தை பத்தி பேசுற சொல்றாங்க. ஆதாம் கெடுத்து போட்ட, ஆதாம் மூலமா பிசாசு கெடுத்து போட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில பணம். அதனாலதான் பணத்தினாலதான் நிறைய உறவுகள் பாதிக்கப்படுது, நிறைய பிரச்சனைகள் வருது, அடிதடி வருது, கொலை வருது. பணத்தை பாருங்க, பணத்தினால எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க. அப்போ இதை நம்ம சரி செய்து ஆகணும் சொன்னா நல்லவங்க கிட்ட பணம் இருக்கணும். அல்லேலூயா. நீதிமான் நன்றா இருந்தால் பட்டணம் கழிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் உதவும். இது எல்லா விதமான ஒரு காரியத்துக்கும் இந்த வசனம் உதவும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அப்படின்னா ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வருவதற்கு ஐஸ்வர்யம் ரொம்ப அவசியம். ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வருவதற்கு ஐஸ்வர்யம் ரொம்ப அவசியம். ஏன்னா முக்கியமான காரியம் என்னது? ஆதாம் கெட்டதுல ஒரு முக்கியமான காரியம் என்னது? பணம், ஐஸ்வர்யம், ரிச்னஸ், செழிப்பு, எப்படின்னா சொல்லலாம். அப்போ இந்த செட்டிங்ஸை மாத்தணும் சொன்னா, தாவீது சொன்ன மாதிரி, நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் ராணுவங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறன்றது போல, அந்த பணத்தை வச்சுதான் பணத்தினுடைய காரியங்களை சரி செய்ய முடியும். பணத்தை வச்சுதான் பணத்தை அடிக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? எந்த ஐஸ்வர்யத்தின் காரியத்தை பிசாசு கொண்டலாக்கினானோ அதை நேராக்கணும் சொன்னா அதே வழியில தான் போகணும். புரியுதா? பணத்தை கொண்டுதான் பணத்தை அடிக்க முடியும். இது நிறைய பேருக்கு புரியல. இது புரியல. இது புரியாம தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஐஸ்வர்யத்துக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிறாங்க. இது புரியாமனால்தான் இவங்க பேசக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பார்த்து பயந்து ஒரு மனுஷன் எவ்வளவு நொந்து போறான், கெட்டு போறான் உலகத்தின் ஐஸ்வர்யத்தினால, அவன் வாழ்க்கை எவ்வளவு நாசமா போகுது. நான் சொல்றது புரியுதா? உலகத்தின் ஐஸ்வர்யத்தை ஒருத்தன் வாங்கிட்டு அவன் எவ்வளவு நிம்மதி இல்லாம இருக்கிறான், சாப்பிட கூட வழி இல்லாம இருக்கிறானே. எல்லாமே இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது. அவன் வாழ்க்கையில பணத்தை சம்பாரிச்சுட்டு ஓடி ஓடி பணத்தை சம்பாரிச்சுட்டு பலவீனமா இருப்பான். அப்ப இதை பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னா, உலகம் என்ன பண்ணுது? பயப்படுது. அது பரவாயில்ல, உலகம் பயந்தா பரவாயில்ல. ஆனா கிறிஸ்தவ உலகம் நீ பயப்படுது. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது வேற, இயேசுவின் ஐஸ்வர்யம் என்பது வேற, ஆதாமின் வழி ஐஸ்வர்யம் என்பது வேற. நான் மறுபடியும் சொல்றேன், ஆதாமின் ஐஸ்வர்யம் என்பது அது பிசாசனுடைய வழி. இயேசுவின் ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய வழி. அல்லேலூயா. அதனால நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஐஸ்வர்யம் நமக்கு ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னா, இந்த பூமியில எதை அவன் கெடுத்து போட்டான், அதுல பிரதானமானது ஐஸ்வர்யத்தை கெடுத்து போட்டான். அந்த ஐஸ்வர்யத்தை திருப்புறதுக்கு, கோணலா இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தின் வழியை நேராக்கிறதுக்கு. அல்லேலூயா. நம்முடைய என்ஜாய்மெண்டோட தொடர்புடையது, சும்மா இல்ல. சகலவித நன்மைகள் சம்பூர்ணமா அனுபவிப்பதற்கு நமக்கு சகலத்தையும் நமக்கு பரிபூர்ணமா தருகிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கைன்னு சொல்லுது பைபிள். அப்போ ஐஸ்வர்யம் என்னுடைய ஒரு தேவைகளை சந்திப்பது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய நீதியில ஒண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய நீதியில ஒண்ணு. நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவு வேத வசனத்தை வாசிக்கிறேன், நான் தேவனோடு கூட எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பது தேவனுடைய நீதி. நல்லா புரிஞ்சுக்கங்க.